இன்றைக்கி நம்ம ராகி வச்சு தாங்க ஒரு நீர் உருண்டை செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. காலையில் டிஃபனுக்கு இவங்களை செய்து கொடுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, இஞ்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் முருங்கீரையை நல்லா ஆஞ்சி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதுங்க. இவ்வளோதான் இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெயே. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இவங்களை தாளிப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா பொரிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம இவங்களுக்கு பச்சை மிளகா, நறுக்கி வச்சிருந்த இஞ்சி, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை இவங்க எல்லாரையும் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்ததும் இவங்கள போட்டு நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கி விட்டுடுறோங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா சுருளாக வதங்கட்டோங்க. இப்போ நம்ம இந்த ராகி நீர் உருண்டை செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ராகி 1 டம்ளரும் அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால நான் 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். 4 டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி விட்டுடுறேன். கொதி விட்டதும் இப்போது இந்த 2 மாவையும் 1 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் ராகி மாவு, நீங்கள் வெறும் ஃபுல் ராகி மாவில் கூட செய்யலாம். நான் இவங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் இறங்காதுன்றதுனால 2த்தையும் கலந்து போட்டுக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த பதம் வந்ததும் நல்லா கலரி விட்டுட்டு சூடோடு நம்ம அப்படியே குழக்கட்டை பிடிக்கிற மாதிரி கையில் உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் கையில் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா கை சூடு பொறுக்கும். இப்போ இவங்களை நம்ம இது போல் உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா சுட சுட வேக வச்சு இவங்களை நம்மளை எடுக்க போகிறோம். நல்லா இப்போ பாருங்கள், நான் திறக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்றதை பாருங்கள். நல்லா முருங்கீரைலாம் போடவே அந்த வாசனையோட நல்லா சூப்பராக வெந்திருக்கு. எடுக்கிற போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறின பிறகு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை டிஷ்ஷை செய்து கொடுங்க. காலையில் ஹெல்த்தியாக நம்ம டிஃபன் கொடுத்தோம்னா அது நமக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.